நேற்று வீடியோலேயே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன். இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போரை பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அது பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் பல்ட்டி அடிச்சிருக்காரு. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் மட்டும் பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா அவங்க மேலே பயங்கரமான தாக்குதல்கள்லாம் நடத்தப்படும். அது எங்கெங்கன்னா ஈரானில் இருக்கிற மெயினான இடங்கள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ஒரு பெரிய எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காரு. அது என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம இப்போது இந்த ஈரான் அடிக்கும்போது மற்ற நாடுகள் இந்த ஜெர்மனியாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இராணுவ தளவாடங்களை அமெரிக்காவுக்கு தர மறுத்திருந்தாங்க. இப்போது இந்த மாதிரி தராத நாடுகள் இருக்காங்களா, அமெரிக்காவுக்கு உதவி செய்யாத நாடுகள், அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெரிய எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காரு. இது என்னென்ன அவர் சொல்லியிருக்காரு, என்ன பண்ண போகிறாரு அப்படியெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுசாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதும், இந்த 24 மணி நேரத்தில் என்ன நடந்திருக்கு இந்த போரை பற்றின அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். சரிங்களா? சரி வாங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ மேக்சிமம் இப்போ எல்லா நாடுகளும் இப்போ போர் நிப்பாட்டுறதுக்கான ஏதாச்சும் வழி வகை எடுத்துக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அமைதியான பேச்சுவார்த்தையில் தான் எல்லாம் நகர்த்துவாங்க. ஆனால் நம்ம தலைமை மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ அமைதி பேச்சுவார்த்தைக்கு இப்போ ஈரானை கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டுருக்காருன்னா, நீ மட்டும் நான் சொல்கிற பேச்சுவார்த்தைக்கு நீ அடிப்படையில்னா நான் உன் நாட்டில் இருக்கிற மிகவும் இப்போது ஈரானால் இப்போது இந்த தாக்குதலுங்கிறது இப்போ மேக்சிமம் மெயினான இடத்த அமெரிக்கா தாக்கிட்டாங்க. ஈரானால் செயல்பட முடியாத அளவுக்கு இருக்கும்ல, அந்த இடங்களை நாங்கள் பார்த்தீங்கன்னா தாக்கி அழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் என்னென்ன இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லிஸ்ட்டுங்கிறது தந்திருக்காரு. அதில் அவர் என்னென்ன இடம்னு சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மின் உற்பத்தி நிலையம் இருக்குல்ல, அதை நாங்கள் ஃபுல்லாக அழிச்சு தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் கிணறுகள், அதுக்கப்புறம் இந்த கார்த்தீவு இருக்குல்ல, அதையும் பார்த்தீங்கன்னா முழுசாக அழிச்சு தாக்கப்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காரு. இது மட்டும்தானா, இன்னொன்று சொல்லியிருக்காரு, இந்த கடல் நீரை குடிநீராக்கிற ஒரு ஏரியா இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக அழிச்சு தாக்கப்படும், நீங்கள் மட்டும் எங்கள் கூட இந்த பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் வரலன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அழித்து தரமட்டமாக ஆக்குவோம் அப்படின்னு ஒரு பெரிய எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை மட்டும்தான் அவர் இப்போ முடிவுக்கு கொண்டு வர இப்போ விரும்பிட்டு இருக்காரு. இந்த ஹர்முஸ் கால்வாயை பார்த்தீங்கன்னா இந்த போரால் தான் ஈரான் இப்போ மூடி வச்சுருக்காங்க. இப்போ அதை திறக்க வைக்கிறதுக்கான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நாங்கள் இனி நடத்தலை, இப்போதைக்கு இந்த போரை மட்டும்தான் நாங்கள் எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தையை நடத்த போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தலை இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரா, அதுவே மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டுக்குள்ள 900 கிலோ வெயிட்டான வெடிகுண்டை பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. இது எங்கே போட்டிருக்காருன்னா ஈரான் நாட்டில் இருக்கிற இப்சான் அந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வெடிகுண்டுங்கிறது போட்டிருக்காரு. யோசிச்சு பாருங்க, 1 கிலோ 2 கிலோ இல்லை, 900 கிலோ வெடிகுண்டை பார்த்தீங்கன்னா அந்த நகரத்து மேலே போட்டிருக்காரு. சரி, போட்டது மட்டும் இல்லாமல் இப்போ அது போட்டு அது வெடிக்கும் தெரியுமா, அந்த வீடியோவும் அவர் சோசியல் மீடியாவில் அப்லோடு பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தலைமை பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டு இருக்காரு, இன்னொரு மாதிரி பக்கம் இந்த மாதிரி சம்பவங்களும் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பண்ணால் எந்த நாடு தான் இவங்களோட பேச்சுவார்த்தைக்கு வர தயாராக இருக்கும், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வீடியோவை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் இந்த நியூஸுங்கிறது தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த போருக்கான செலவு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு நாளைக்கான எவ்வளோ செலவு ஆகுது அப்படிங்கிறத நான் போன வீடியோலேயே நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன். இப்போ நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த செலவுங்கிறது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. வெள்ளை மாளிகையில் ஒரு நியூஸ் ஒரு செய்தியாளர் பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி ஒரு நியூஸுங்கிறது கேள்விங்கிறது கேட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த போருக்கான செலவை யார் இப்போதைக்கு ஏற்றுருக்காங்க, அமெரிக்கா தான் எல்லா செலவும் பண்ணுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம தலைவன் ஒரு தக்கான ரிப்ளை கொடுத்துருக்காரு. இந்த ஈரானுக்கான போரில் இந்த செலவுகளை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள் ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
போர் செய்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவை இஸ்ரேலும். ஆனால் இந்த செலவை எல்லாத்தையும் ஏற்க வேண்டியது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த அரபு நாடுகள் எல்லாத்தையும் தான் இந்த செலவை ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஹர்முஸ் கால்வாய் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 வாரமாக ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் கவர்மெண்ட் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால எவ்வளோ நம்மளுக்கு எண்ணெய் தட்டுப்பாடுகள், அதுக்கப்புறம் மற்ற தட்டுப்பாடுகள் எவ்வளோ ஏற்படுதுன்னு நம்மளுக்கு இப்போ கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம டொனால்ட் ட்ரம்ப் தலைமை என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கும் இப்போ நான் ஈரான் மேலே போர் தொடுக்கிறதுக்கு இப்போ மற்ற நாடுகள், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த பிரிட்டன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாடுகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட இராணுவ தளவாடங்கள் தர மறுத்திருந்தாங்க. இன்கேஸ் இப்போ பிரிட்டனுக்கு அதுக்கப்புறம் இந்த மற்ற நாடுகள் எல்லாத்துக்கும் இந்த எண்ணெய்கள் இதெல்லாம் கிடைக்காம இருந்துச்சுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு எண்ணெய்ங்கிறது வேணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட காசு கொடுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி காசு கொடுத்து வாங்கலை அப்படின்னா நீங்கள் போயிட்டு இப்போது உங்களை கொஞ்சம் நெஞ்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு நீங்கள் போய் அந்த நீர்நிலை இருக்குல்ல, ஹர்முஸ் நீர்நிலை, அங்கே போயிட்டு சண்டை போட்டு அங்கே இருக்கிற கப்பலை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மற்ற நாடுகளை பற்றி நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு வார்த்தைங்கிறது இப்போ விட்டுருக்காரு. அடுத்தது இப்போ இந்த மாதிரி நிறைய போருங்கிறது இப்போது நம்ம அமெரிக்காவுக்கும் ஈரான் நடுவில் போயிட்டுருக்கு. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பக்கத்து நாடான நம்ம பாகிஸ்தான் நாடு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த போர் நிப்பாட்டுறதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்தியாக்கான தூதர் இருப்பாங்களே, ஈரான் நாட்டு தூதர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் இந்த மாதிரி எதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட இது வரைக்கும் பேச்சுவார்த்தைங்கிறது நடத்தப்படவில்லை, அதுவும் இந்த போர் நிப்பாட்டுறதுக்கான எந்த ஒரு வழியும் பார்த்தீங்கன்னா இன்னி பாகிஸ்தான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாக்கான தூதர் நம்ம ஈரான் நாட்டு தூதர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செய்திங்கிறது இப்போ சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 24 மணி நேரத்தில் நடந்த நிகழ்வுகள். இந்த போர் எப்போ நிற்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அதை பற்றி உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட ஏதாச்சும் உங்களுக்கு எந்த கருத்தாக இருந்தாலும் அதையும் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இல்லை நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஒரு லைக்குங்கிறது பண்ணிடுங்க, சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போது நான் பார்த்தீங்கன்னா இந்த 24 மணி நேரத்தில் என்னென்ன இப்போ இந்த போர் அப்டேட் நடந்துகிட்ருக்கோ அதை பார்த்தீங்கன்னா நான் அப்லோடு பண்ணுறது எல்லாத்துக்கும் ரெக்கமெண்டடில் காமிக்கும், சரிங்களா? அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போர் அப்டேட்டு அவங்களுக்கும் வேணும்னா அவங்களுக்கும் இந்த வீடியோங்க ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? சரி, உங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோலாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ.